ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். உலகுக்கெல்லாம் தன் திவ்யமான தரிசனத்தாலே ஆனந்தத்தை கொடுக்கிறார் ஸ்ரீராமர். ராமனை எத்தனையோ ஆலயங்களில் நாம் சேவித்துக் கொள்கிறோம். அப்படியாக சென்னையில் கிண்டியிலே இருக்கக்கூடிய கோதண்டராமர் சன்னதி, அவ்விடத்துக்கு வந்துள்ளோம். பொதுவாக ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்றோமானால் முதலில் தாயார் சன்னதி, ஆழ்வாராச்சாரியர்களை வணங்கிக் கொள்வோம். இது பொதுவான பெருமாள் கோவிலுக்கு வழக்கம். ஆனால் எந்த ஒரு ராமர் சன்னதியும் அடைந்தால் ஹனுமானை வணங்கிவிட்டு அவருடைய அருள் கொண்டுதான் ராமபக்தியை வளர்த்து கொண்டு சீதையை தரிசித்து பிற்பாடு ராமனை சேவிக்க வேணும். பொதுவாக லக்ஷ்மியினுடைய சன்னதி தனியாக, பெருமாள் சன்னதி தனியாக இருக்கும். அப்போ தனித்தனியாக சேவித்துக் கொள்ளலாம். ஆனால் எங்கேயுமே சீதைக்கு ஒரு தனி கோவில், ராமனுக்கு ஒரு தனி கோவில் என்று கேள்விப்பட்டதில்லை. எந்த ராமர் கோயிலையும் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே தான் சீதை எழுந்துள்ளிருப்பார். அவ்வளவு தூரம் ராமன் சீதையை விட்டு பிரியாமல் இருந்தவள். ஆனால் அப்படி அவர்கள் பிரிவதற்கு ஒரு 10 மாசம் தசை ஏற்பட்ட போது ஆஞ்சநேய சுவாமி தான் அந்த பிரிவை மாற்றி சீதை அசோகவனத்தில் கண்டு மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை பெற்று திரும்பவும் ராமனிடத்தில் செய்தி சொல்லி இருவரையும் சேர்த்து விட்டார். அப்ப எங்க மனஸ்தாபம் இருந்தாலும், எங்க பிரிவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் சரிப்படுத்தி சேர்த்து வைக்கக்கூடியவர் தான் ஹனுமான். அவரை முதல்ல நாம் இந்த கோதண்டராம சுவாமி கோவிலில் சேவித்துக் கொள்வோம். சின்ன வடிவத்தில் எழுந்துள்ளிருக்கார். கிழைய அடியை சொன்னா போலே ரொம்ப பெரிய பெரிய வடிவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர்களும் உண்டு, சிறு வடிவத்தில் இருக்கிற ஆஞ்சநேய சுவாமியும் உண்டு. அவருக்கு மூர்த்தி இப்போ இங்கே சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி மிகவும் பெரியது. ஆஞ்சநேயர் அஞ்சலி ஹஸ்தராய் கைகளை கூப்பி கொண்டு ராமநாமத்தை உச்சரிக்கும் திரு உதடுகளோடே எழுந்துருளி உள்ளார். ராம கவச்சம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராமனை பற்றிய ஸ்லோகங்கள், நமக் கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத்த சராயச்ச என்கிற ஸ்லோகம், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே என்கிற ஸ்லோகம், இப்படி சொன்ன ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் இந்த ஸ்லோகம், இதெல்லாம் ராமனே நம்மை ரட்சிப்பான் என்ன அவனுக்காக நாம பாடுறது. ஆனால் அந்த ராமனையே காத்து கொடுத்தவர் ஹனுமான். அவரை கவச்சத்தோடையும் சேவித்துக் கொள்ளலாம், கவச்சம் இல்லாமலும் சேவித்துக் கொள்ளலாம். நமக்கு ஒரு கவச்சத்தை போல ராமன் இருக்கார், ராமனுக்கே கவச்சத்தை போல ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். அவருக்கு எங்கெங்க இடத்துல வெள்ளி கவச்சம் சாத்திருக்காளோ, தங்க கவச்சம் சாத்திருக்காளோ, அது எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கும். ஆஞ்சநேயருடைய திருமேனியை அலங்கரிக்கும் இந்த கவச்சத்துக்கே சிறப்புத்தான். கவச்சம்ங்கிறதே ஒரு ஸ்தோத்திரமாக கூட சொல்றது உண்டு. இரும்பிலேயோ வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ பண்ணப்பட்டிருந்தால் அது மேல் உடம்புக்கு கவச்சம். ஆனால் ஹனுமானை பற்றின கவச்ச ஸ்லோகங்கள், ராமனை பற்றின கவச்ச ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்களை சொல்லிருந்தோம்னால் நம்ம ஆத்மாவுக்கே அது கவச்சம் இட்டா போலே. இது ஒரு நமகாங்கிற வாய் உச்சரிக்க கைகளை கூப்பி கொண்டு ஆஞ்சநேயர் எழுந்துள்ளிருக்கார். வாயால நமகான்னு சொல்லணும், கையால கூப்பி கொள்ள வேண்டும், மனதால தேவரீருக்கு அடியவன் அடியேன் என்று நினைத்து கொள்ள வேண்டும். மனதால் அடியேன்கிற நினைவு, வாயால் நமகா போற்றி பல்லாண்டு என்கிற உச்சரிப்பு, கைகளை கூப்பி கொண்டிருத்தல், மனம் மொழி மெய் ஆகிய மூன்றாலும் நாம் ராமதாசர்கள்னு சொல்லிக்கிறத தான் இதோ ஆஞ்சநேய சுவாமி கண் முன்னாடி நமக்கு பண்ணி காட்டின்னு இருக்கார். அவரை சேவித்துக் கொள்வோம். விட்ட இடத்தில் ஸ்ரீராமாயணத்தில் ராமனுக்கு ஒன்றொன்றில் ஒவ்வொருவர் ஒப்பாவார்கள் என்று பார்த்துன்னு வந்தோம். சமுத்திர இவ காம்பீர்யே, கம்பீரமான தன்மை, ஆழம் காணமாட்டாமை, மனதில் என்ன நினைக்கிறாருங்கிறத நம்மால புரிஞ்சிக்க முடியாது. எத்தனையோ நல்லது செய்வார், ஆனா உன்னை சொல்லி கலக்கி விடுவதற்கு முடியாது. சமுத்திர இவ காம்பீர்யேன ஹிமவான் இவ, தைரியமா நிற்பதிலும் குளிர்ந்திருப்பதிலும் ஹிமாச்சலத்தை போன்றவர். விஷ்ணுனா சதுர்ஷோ வீர்யே, வீரத்தில் விஷ்ணுவுக்கு ஒப்பானவர். சோமவது பிரியதர்சனகா, பார்ப்பதற்கு காட்சியளிப்பதற்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடியவர். அதனால சந்திரனை போலே பார்வைக்கு குளிர இருக்கும் அவர். காலாக்னி சதுர்ஷ குரோதே, அதே ராமனுக்கு கோபம் வருமானால் காலத்தெருப்பு,
ஊழித்தீயைப் போலே கோபப்படுபவர். இந்த உலகத்தையே அழிப்பதற்கு ஊழிக்காலத்தில் பிரளய காலத்தில் நெருப்பு புறப்படும். கால தேவதையினுடைய வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டு இவ்வுலகத்தை முழுக்க அழிக்கும்னு நாம சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊழித்தீக்கு எத்தனை குரோதம் கோபம் இருக்குமோ அத்தனை கோபம் ராமனுக்கும் வரும். இந்த கிழியை சொல்லியிருக்கேன். கஹா ஜிதக்ரோதா கஸ்ய பிப்யதி தேவாச்ச தாதரோஷஸ்ஸ சயுகே. யார் கோபத்தை ஜெயித்தவன், அதே சமயத்தில் யாருக்கு கோபம் வந்தால் தெய்வங்கள் கூட நடுங்கும். அவ்வளவு கோபமுடையவன் ராமன். ராமன் இவ்வளவு கோபப்படுகிறாரே, அதனால் என்ன பயன்னு நமக்கு தோணும். நம்முடைய பகைவர்களிடத்தில் ராமன் கோபம் கொள்ளாவிட்டால் அவர்கள் அழிவார்கள்னு நமக்கு எப்படி உறுதி வரும்? திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், யானை முதலையனுடைய வாயில் காலை கொடுத்து சிக்கி கொண்டது. நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய் என் துன்பக்த நீக்குன்னு ஓனு கூக்குரல் இட்டது. பெருமான் ஓடோடி வந்தார். கொண்ட சீற்றம் ஒன்று உளதறிந்து. திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அந்த முதலைக்கு மேலே எவ்வளவு பேர்ல உனக்கு கோபம்? முதலை மேல் சீறி வந்தார் நம்பரமாயுதுண்டே நாய்களோம் சிறுமையோரான்னு தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம். இந்த சிறு முதலையின் பேர் தான் உனக்கு எவ்வளவு கோபம். ஆனா அந்த கோபத்தை பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நம்முடைய பகைவர்கள் பேரில் நீ கோபப்படுகிறாய், அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் உம்மிடத்தில் சொன்னால் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க மாட்டாய், கோபத்தோடு அவர்கள் அழிப்பாய்ங்கிற நம்பிக்கை அடி எனக்கு வந்தது. நமக்கு பகைவர்கள் யாரும் இல்லை. காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், மமக்காரம், இது எத்தனையும் தான் நம்ம பகைவர்கள். இந்த பகைமையின் பேரில் பெருமான் கோபப்படுகிறானோ அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்ப பகவானுடைய கோபமும் நமக்கு செய்யப்பட்ட அருளே அன்றி அது கோபம் ஆகாது. அதனால கோபப்படுறதும் ராமனுக்கு குணம்தான். இல்லைன்னா ஆண்டாள் பாசுரத்தில் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறைன்னு பாடியிருக்கிறாளோ இல்லையோ. சீரி அருளாதே, சீரி அருள் தானே, சீற்றமே அருள். இப்போ நாமெல்லாம் கோவப்பட்டோம்னா அது அருளாகாது. ஆனால் ராமன் கோவப்படுகிறார்னா அது அருளாகிறது. ஏன் அது அருளாகிறது? ஆசிரித்தர்கள் அடியார்களுடைய விரோதிகளாரோ அவர்களை அழிப்பதற்குத்தானே கோபப்படுகிறார். அப்ப ராமனுக்கு கோபம் வந்தால் ஊழித்தீய போல பயங்கரமாக இருப்பார். காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ. பொறுமையில் பூமிக்கு ஒப்பானவராக இருப்பார். இந்த பூமாதேவி நம்ம பண்ற எத்தனை தப்புகளை பொறுத்து கொள்ளுகிறார். அவள் பேர்ல மிதிக்கிறோம், அடிக்கிறோம், உழறோம், எத்தனை பள்ளத்தை தோண்டி எத்தனை ஒயர்களை போடுறோம், என்னென்ன உண்டோ துப்புறது அவள் பேர்ல தான், மலமூத்திரங்களை கழிப்பதும் அவள் பேர்ல தான். அவள் ஒரு தாயார், நம்ம ஈன்றெடுத்திருக்கிற பூமாதேவி. ஆனா இத்தனையும் தன் குழந்தைகள் பண்ணுகிறார்கள்னு பொறுமையோட காத்துருக்கா இல்லையா? அவளை போன்ற பொறுமை ராமனுக்கும் உண்டு. 14 ஆண்டுகள் காட்டில் இருந்த போதும் சரி, நாட்டை ஆளும் போது எத்தனை துன்பங்கள் வந்திருந்தாலும் அனைத்தையும் ஒரு பொறுத்து யார் வாழ்கிறானோ அவன் பூமியே ஆழ்வான் என்று தமிழ்ல ரொம்ப நாள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதை போல பூமியை போன்றவர் பொறுமையில் சிறந்தவர். காலாக்னி சதிருஷ குரோதே க்ஷமயா பிருத்திவி சமஹ தனதேன சமஸ்தியாகே சத்யே தர்ம இவாபரஹ. தனதன்னா குபேரன், தியாகே தியாகேன தான தர்மங்கள் செய்வதில் குபேரனை ஒத்தவன் ராமன். எத்தனை பசுமாடுகளோ, எத்தனை ஸ்வரணதானமோ, அன்னதானமோ, தீர்த்த தானமோ தினப்படி குறையில்லாம தானம் கொடுக்கக்கூடியவர். குபேரனுக்கு எவ்வளவோ சொத்து இருக்கு. திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கத்தாயார் பத்மாவதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டார் இல்லையா? அதுக்கே எத்தனையோ கோடி கோடி வராகங்கள் ஸ்வரண காசுகளை குபேரன் தான் கடனா கொடுத்தார். இன்னி வரைக்கும் பெருமாள் வட்டியே திருப்பி கட்டின்னு இருக்கார். இந்த யுகத்தினுடைய கடைசியில தான் அசலை திருப்பி கொடுப்பார். நம்ம கதையில கேள்விப்படுறோம் இல்லையோ? அப்ப குபேரன் தான் தானத்தில் சிறந்தவன். அந்த குபேரனே ராமனிடத்தில் தானம் வாங்க வேண்டும். அப்ப குபேரனை போன்று தானத்தில் சிறந்தவர். தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹ. லோகத்தில் தர்மம் உள்ளதே, அந்த தர்மத்துக்கு எத்தனை உண்மை இருக்குமோ அப்ப ராமன் உண்மையா இருப்பதில் தர்மத்துக்கு சமமானவன். உண்மையா இருக்கிறதுல ஹரிச்சந்திரனை போன்றவர், உண்மையா இருக்கிறதுல வசிஷ்டரை போன்றவர்னு சொல்லல. தர்மம்ங்கிறது எத்தனை உண்மையா இருக்கும், அந்த தர்மத்துக்கு எத்தனை சத்தியம் இருக்குமோ அத்தனை சத்தியம் ராமனுக்கு உண்டு. ராமனே தர்மத்தின் உரு, ராமனே சத்தியத்தின் உரு. ராமோ திருநாபாஷத்தே. இரண்டாவது வார்த்தை ராமன் பேசி அறியான். ஒன்றே சொல், ஒரே மனைவி, ஒரே குலம், ஒரே குடி, ஒரே நாடு, ஒரே பிரஜை, அனைவரையும் சமமாகவே ராமன் நடத்திட்டு போயிட்டா இல்லையா? அப்ப விஷ்ணுனா சதிருஷோ வீர்யே சோமவத்து பிரிய தர்சனா தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவாபரஹ தமேவம் குணசம்பன்னம் ராமம் சத்திய பராக்கிரமம். இப்படி அனைத்து பண்புகள் நிறைந்திருக்கிற ராமனுடைய கதையை இதோ சுருக்கமாக சொல்லுகிறேன் கேளும்.
வால்மீகி பகவானுக்கு நாரதர் சங்கேப ராமாயணம் கூறுகிறார். சங்கேப ராமாயணம்னா சுருக்கமான ராமாயணம். இந்த ஒரு சர்க்கத்துக்குள் ராமாயண கதையை முழுக்க சொல்லிடுறார். இந்த சர்க்கத்தை நாம திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தா கூட தினப்படி ராமாயணத்தை 10 தரம் படிச்சுடலாம். ஏன்னா இருக்கிறது ஒரே சர்க்கம். 24,000 ஸ்லோகத்தை படிக்கிறதுனா கஷ்டம். ஒரு சர்க்கம் தானே, ஸ்லோகங்கள் குறைவத்தான் இருக்க போறது. இப்ப அதுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜேஷ்டம் ஜேஷ்ட குணைர் யுக்தம் பிரியன் தசரத சுதம். இப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் அடி வாசிக்கல, ஏன்னா கதை உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கதையை காட்டிலும் கருத்து சொல்ல வேண்டியதுதான் முக்கியம். ஆனா இந்த சர்க்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்லோகத்தையும் அவசியம் நாம் எல்லாரும் படிக்கணும். இப்ப படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஒரு ஸ்லோகம் அங்கங்கே கதை என்னங்கிறத தொடர்ச்சி விடாம சொல்றேன். ஜேஷ்டம் ஜேஷ்ட குணைர் யுக்தம் பிரியன் தசரத சுதம். தசரதனுக்கு ரொம்ப பிரியமான திருமகனார். 4 மகன்களுக்குள் மூத்தவன். பிரகிருதி நாம் ஹிதைர் யுக்தம் பிரகிருதி பிரிய காமியா. ஜீவராசிகள் அனைவருக்கும் பிரஜைகளெல்லாம் நன்னா இருக்கணும்னே எப்போதும் சிந்திப்பவர். அந்த ராமன் பிறந்தான். 12 ஆண்டுகள் நிரம்பினான். வசிஷ்டாச்சாரியிடத்தில் குருகுலத்தை முடித்தான். ஆயக்கலைகள் 64ஐயும் கற்று முடித்தார். மேற்கொண்டு இவருக்கு இளவரசி பட்டம் கட்டலாம் என்று தயரதன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்தார். தன் யாகத்தை காத்து கொடுப்பதற்காக ராமனை தர வேண்டும் என்று வேண்டினார். முதலில் தயரதன் மறுத்தான். பிற்பாடு ராமனையும் இலக்கவனையும் கொடுக்க அவர் காட்டு மார்க்கத்தில் அழைத்து போய் தாட்டகையை முடித்து பலா அதிபலாங்கிற மந்திரங்களை கொடுத்து கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம் என்னை சுப்பிரபாதம் பாடி ராமனை எழுப்பி பக்சர்ங்கிற சித்தாசிரமத்துக்கு கூட்டி போய் 6 நாட்கள் யாகம் செய்து அப்போது மாரீச்சன் சுபாகு ஆகியோரை விரட்டி ஒழித்து அங்கிருந்து மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதல அயோத்தியம் அரசேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில பாடினா போலே ராமனை அழைத்து கொண்டு மிதிலா தேசத்தை நோக்கி கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக போனார் என்பது கதையின் சுருக்கம். இப்ப இந்த கதையிலெல்லாம் என்ன கருத்துள்ளது? இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சில மகாச்சாரியர்கள் ராமாயணத்துக்கு உரை எழுதி உள்ளார்கள். 3 முக்கியமான உரைகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கின்றன. அந்த உரைகளின் அடிப்படையில் தான் கருத்துக்கள் எல்லாம் சொல்ல போறேன். கோவிந்தராஜர்ங்கிற மகாச்சாரியர் ராமாயண பூஷணம் என்கிற உரை எழுதியுள்ளார். சிவசகாயம் என்னும் ஆச்சாரியர் ராமாயண சிரோமணி என்னும் உரை எழுதியுள்ளார். ராமன் என்னும் உயர்ந்த குரு ராமாயண திலகம் என்கிற உரை எழுதியிருக்கார். அப்ப ராமாயண பூஷணம், ராமாயண சிரோமணி, ராமாயண திலகம் என்று 3 உரைகள் நமக்கு கிடைக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல ராமாயண பூஷணத்தினுடைய ஆரம்பத்துல சொல்றார், சுஷ்பஷ்டம் அஷ்டாதச கிருத்வ ஏத்திய ஸ்ரீசைல பூர்ணியாத்யதிசேகரோயம் சுஷ்ராவ ராமாயண சம்பிரதாயம் வக்ஷேதம் ஆச்சாரிய பரம்பராத்தம். 18 தடவைகள் ராமானுஷர் பெரிய திருமலை நம்பிகளிடத்தே ராமாயணத்தை கேட்டார் என்று கேள்விப்படுகிறோம். அந்த பரம்பரையில் என்ன கருத்துகள் வந்திருக்கோ அந்த ஆழமான கருத்துக்களை வெறும் ஸ்லோகத்தில் இருக்கிற மேலெழுந்த வாரியான அர்த்தம் மட்டுமல்ல, அந்த ஆழமான அர்த்தங்களை எல்லாம் ஆங்காங்கு எப்பப்படி சொல்ல வேண்டுமோ அப்பப்படி எடுத்துரைக்க போகிறேன் என்று முகவரை சொல்லிட்டார். அவர் சொல்லியிருக்கிற ஸ்லோகத்தை தான் இப்ப வாசிச்சேன். சுஷ்ராவ ராமாயண சம்பிரதாயம் வக்ஷே தம் ஆச்சாரிய பரம்பராத்தம். ஆச்சாரிய பரம்பரையில் வந்த ராமாயணத்தை பார்ப்போம். இனி சங்கேப ராமாயணம் துவங்குகிறது.